இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு அதிகாரம் 10 இறைவசனம் 1-7 எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு தம் சீடர்கள் 12 அழைத்து அவர்களுக்கு தீய ஆவியை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அதிகாரம் அளிக்கிறார். இயேசு தனது சீடர்களை ஆவியின் வல்லமையால் திடப்படுத்தி அனுப்புவதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 12 அனுப்பிய பொழுது வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்கிறார். இதில் வசனம் 1-4 வரையில் இயேசு சாதாரண சீடர்களாக விளங்கிய 12 அதிகாரம் கொண்ட தெய்வ வல்லமை பொருந்திய அப்போஸ்தலர்களாக அனுப்புகிறார். அவர்களுக்கு தெய்வீக வல்லமையும் கொடுத்து ஆன்மீக இருளை அகற்றும் ஒளியாகவும் நோய்களை குணமாக்கும் வல்லவர்களாகவும் அனுப்புகிறார். வசனம் 5-6 யாருக்காக அவர்களை அனுப்புகிறார் அல்லது யாருக்காக அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள்? இயேசு குறிப்பாக பிற இனத்தாரையும் சமாரியா பகுதிக்கும் செல்ல வேண்டாம், மாறாக சிதறிப்போன இஸ்ரேல் ஆடுகளை ஒன்று சேர்க்கவே அவர்களை அனுப்புகிறார். இது எதை காட்டுகிறது? இது கடவுள் இஸ்ரேல் மக்களிடம் அன்று செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி மெசியா முதலில் உங்களிடமே தோன்றி மீட்பை பெற்றுத்தந்து பிறகு அந்த மீட்பு உலகெங்கும் அறிவிக்கப்படும் என்பது விளங்குகிறது. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் பலதரப்பட்டவர்கள், பல சூழ்நிலையிலிருந்து வந்தவர்கள். அப்படி என்றால் அவர்கள் போதித்த இறையரசும் அனைத்துலகோருக்கும் சொந்தம் என்பதை இது விளக்குகின்றது. முதலில் ஆறுதல் தேடி சிதறித் திரியும் திசை தெரியாத திக்கு தெரியாத மக்களுக்கு நற்செய்தி சென்று அடைய வேண்டும் என்கிறார். அதற்காகவே அவர்களை அனுப்புகிறார். பிறகு அந்த விண்ணக அரசு உலகெங்கும் சென்று அடையும் என்கிறார். நமது போதனையும் பணியும் நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்வும் ஒடுக்கப்பட்டோருக்கும் உரிமை இழந்தோருக்கும் கைவிடப்பட்டோருக்கும் சிறையில் இருப்பவருக்குமே முன்னுரிமை உள்ளதாக அமைய வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அதற்காகவே தனது 12 அப்போஸ்தலர்களையும் அழைக்கின்றார். இதைத்தான் இறை அடியார்களும் இறை பணியார்களும் இன்று செய்து வருகிறார்கள். நம் பணியும் நம்முடைய அழைத்தலும் இதையே மையமாக கொண்டு நம் வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் இறை அரசை உலகெங்கும் பரப்பிட இயேசு நம்மையும் அழைக்கின்றார். அதை